அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, உலக நகர்வுகள் வாரந்தோறும் இடம்பெறும் உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் எங்களோடு பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் உலக நகர்வுகளை அவதானித்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக ஒவ்வொரு வாரமும் இடம்பெறுகின்றது. இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது எங்களோட கலையத்தில் அரசு அவர்கள் இணைந்திருக்கின்ற. வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம். அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். முதலில் பழமையாக உங்களுக்கு தெரியும், நாங்கள் அடிக்கடி பேசிக்கொண்டு வந்த இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான போர், காசா நிலப்பரப்பில் தொடக்கப்பட்ட அந்த போர் முடிவுக்கு வருவதற்கான எந்த ஒரு சமிக்கைகளையும் காண முடியாமல் இருக்கின்றது. அப்பொழுது பேச்சுவார்த்தைகளும் போர் நிறுத்தங்கள் நடைபெற்றாலும் இரண்டு பகுதியும் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள். போர் நிறுத்தத்தை ஒப்பந்தத்தை முறியடித்தது தொடர்பாக இரண்டு பகுதியும் வாதாடுவார்கள். ஆனால் நிச்சயமாக ஒன்று தெரிகின்றது, சமீபத்தில் வந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் இஸ்ரேல் தான் அதை முறியடித்தது முதலாவது கட்ட நடவடிக்கைக்கு பின்னர். ஆனால் இப்பொழுது வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது அந்த முதலாவது கட்ட நடவடிக்கை பின்னர் இஸ்ரேல் போர் ஒப்பந்தத்தை முறியடித்தது மட்டுமில்லாமல் எத்தனையோ குழந்தைகளும் பெண்களும் குறிப்பிட்ட ஒரு 2 வாரத்துக்கு கொண்டு குவித்து விட்டார்கள். இந்த நிலைமை எவ்வாறு இருக்கின்றது என்று எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள். அது மட்டுமில்லாமல் அவசர சேவை வழங்கும் நபர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் அதிலும் கூட பல கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது. அதை பற்றி எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள். அதாவது இந்த மார்ச் 18 வந்து இஸ்ரேல் வந்து தன்னிச்சையாகவே அந்த போர் நிறுத்த தற்காலிக போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்ததும் அதை மேலதிகமாக அதை தொடர்வதற்கான சந்தர்ப்பத்தை விடுத்து தாக்குதலை ஆரம்பித்திருந்தது. இந்த தாக்குதலில் இதுவரையில் கிட்டத்தட்ட மார்ச் 18 பிற்பாடு கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஒரு மாதமும் இல்லை என்று நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 2 வாரங்களுக்குள் 1000க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது ஐக்கிய நாடுகள் சபையின் பணியாளர்கள் கூட, உதவி நிறுவன பணியாளர்கள் கூட கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஐநாவின் தகவல்களின் அடிப்படையில் கிட்டத்தட்ட இந்த இஸ்ரேலின் அதாவது கடந்த அக்டோபர் மாதத்தில் இருந்தான தாக்குதலில் 2023 அக்டோபர் மாதத்தில் இருந்தான தாக்குதல்களில் ஐநாவின் பணியாளர்கள் கிட்டத்தட்ட 399 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அண்மையில் கூட இடம்பெற்ற தாக்குதலில் 2 கொல்லப்பட்டனர், பலர் காயமடைந்ததாக கூறப்பட்டிருந்தது. அதற்கு ஐநாவின் பதிவிட பிரதிநிதி கூறியிருந்தார், இது ஐக்கிய நாடுகள் சபையின் உதவி நிறுவனம் தொடர்பான அந்த கட்டிடம் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது என்று கூறியிருந்தார். அப்ப அது கிட்டத்தட்ட இதுவரையில் 400 பேர் இஸ்ரேலினால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது இப்போது சுகாதார பணியாளர்கள் என்று பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த 1 வருடத்துக்கு மேலான இந்த போரில், நான் நினைக்கிறேன் 17 மாத போரில் 1400 மருத்துவ பணியாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதிலும் 111 பேர் அவசர சிகிச்சை பிரிவு வேலையாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 342 அதாவது மருத்துவ பணியாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 142 நோயாளர் காவு வண்டிகள் தாக்கி அளிக்கப்பட்டிருக்கின்றன. 34 வைத்தியசாலைகள் தகர்க்கப்பட்டிருக்கின்றன. 800 ஹெல்த் சென்டர்ஸ் அளிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது 162 ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் அளிக்கப்பட்டிருக்கிறதாக கூறப்பட்டிருக்கிறது. அதாவது இவ்வளவும் தொடர்ச்சியாக இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கின்றது. அனைத்துலக நாடுகள், ஐக்கிய நாடுகள் சபையின் பணியாளர்கள் கூட பெருமளவில் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். யாரும் அதனை தடுத்து நிறுத்த முடியாத ஒரு நிலையில் தான் இருக்கிறார்கள். ஐக்கிய நாடுகள் சபை கூட ஒரு காட்டமான நடவடிக்கையை எடுக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றது. அதற்கு முக்கிய காரணமாக அமெரிக்காவும் மேற்குள்ள ஐரோப்பிய நாடுகளையும் கூறலாம். இவர்கள் இந்த பாதுகாப்பின் கீழ், இவர்கள் இந்த பாதுகாப்பு குடையின் கீழ் இஸ்ரேல் வந்து இவ்வாறான தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு. எனக்கு இந்த கேள்வி எப்பொழுதுமே வந்து கொண்டிருக்கும், எனக்கு புரியாமல் இருக்கிறது. அதாவது என்னென்ன எல்லாம் விதிமுறைகளை இவர்கள் கொண்டு வந்தார்களோ
அவ்வளவு விதிமுறைகளையும் மீறி இருக்கிறார்கள். இப்ப சர்வதேச நாடுகள், இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி, மேற்கத்திய நாடுகள் என்றெல்லாம் கூறுகிறார்கள். இந்த நாடு இந்த 2வது உலக போருக்கு பின்னர் ஏனைய நாடுகளுக்கு வகுப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். டெமோக்ரசி, ஜனநாயகம், மனித உரிமை மீறல்கள், போர்க்குற்றங்கள், அந்த முறைகேடு இந்த முறைகேடு என்றெல்லாம் கூறிக்கொண்டு வர எனக்கு புரியவில்லை. என்னென்று இவர்கள் அமெரிக்காவைத்தான் விடுங்கள், அவர்கள் இஸ்ரேலுக்காக ஆயுதங்களையும் தொடர்ந்து வழங்குகிறார்கள். அவர்கள் எவ்வளவு குற்றமளித்தாலும் யாரும் தண்டிக்கப் போவதில்லை அந்த பெருமாப்போடு அவர்கள் செயல்படுகிறார்கள். மற்ற நாடுகள் எவ்வாறு இதற்கு பதில் கூறப் போகிறார்கள்? உண்மைதான். அமெரிக்கா இஸ்ரேலுடன் நீங்கள் கேட்ட கேள்வி சரியான கேள்வி. இப்ப அமெரிக்கா இஸ்ரேலுடன் நிற்கிறது பார்த்தால் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் கூட அண்மையில் மேற்குலக ஊடகவியலாளர் ஒருவர் கூறியிருந்தார், இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாவு வந்து அமெரிக்காவுக்கு சென்ற போது பிரான்சின் வான்பரப்பின் மேலாகத்தான் விமானம் பறந்ததாகும். ஒரு ஐசிசியினால் குற்றம் சுமத்தப்பட்ட அல்லது பிடிபிராந்து பிறப்பிக்கப்பட்டவர் வான்பரப்பின் மீதாக பறந்து செல்வது என்பது அனுமதிக்க முடியாதது. பிரான்ஸ் அவரை இடைமறைத்து கைது செய்திருக்க வேண்டும், ஒப்படைத்திருக்க வேண்டும். ஆனால் இதுக்குமே அங்கு நடைபெறவில்லை என்றது தெளிவான ஒன்று. அப்ப எல்லோரும் சேர்ந்துதான் இதனை செய்கிறார்கள். இவ்வளவு காலமும் இதனை திரைமறைவில் ஐக்கிய நாடுகள் சபை இந்த போர்வையில் மனிதாபிமானம், பேரழிவை ஏற்படுத்தும் ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள் என்றெல்லாம் ஏதோ ஒரு காரணங்களை சாட்டி செய்தவர்கள் இப்போது எதுக்குமே செய்ய முடியாமல் நாங்கள் இப்படித்தான் என்று வெளியில் காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையை இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன போர் வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது. இந்த ஏனைய உலக நாடுகளுக்கு இங்கு என்ன நடைபெறுகிறது என்பதை நேரடியாக பாருங்கள். இந்த சபைகள், அதாவது இந்த மனித உரிமைகள் அமைப்புகள், ஐசிசி என்பதும் ஐக்கிய நாடுகள் சபை இந்த அமைப்புகளும் மனித உரிமைகள் ஆணைக்குழுக்கள் என்பனவெல்லாம் யாருக்காக இயங்குகின்றன, ஏன் இயங்குகின்றன என்பதை தெளிவாக படம் பிடித்து காட்டியிருக்கின்றன. பயங்கரவாதம் என்றெல்லாம் கூறினார்கள் அரசுகளை. எனக்கு உண்மையில இதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, நாளாந்தம் தொலைக்காட்சியை குறிப்பாக அல் ஜசீராவை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் எல்லோரும் பயங்கரவாதிகள் என்றெல்லாம் கூறினார்கள். அவர்கள் மனித நேயத்தை மதிப்பதில்லை என்றெல்லாம் கூறினார்கள். இவர்கள் செய்கிறது எவ்வாறு இவர்கள் நியாயப்படுத்துவார்கள்? உண்மைதான். என்று சொன்னால் முழு போர்க்குற்றமாக இருக்கலாம், கொடூரமாக இருக்கலாம், அல்லது ஒரு மனிதாபிமான அமைப்புகள் மீதான தாக்குதலாக இருக்கலாம். உலகின் எந்த விதிகளையும் மதிக்காத ஒரு நடவடிக்கையாகத்தான் இருக்கின்றது. ரெட் கிராஸ் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். இனி காசாவில் வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது இன்னும் 2 வாரத்துக்கு மட்டும்தான் அங்கே உணவு இருப்பதாக, கிட்டத்தட்ட எத்தனையோ லாரிகளில் வந்திருக்கின்ற உணவுகளை இஸ்ரேல் தடுத்து வைத்திருக்கிறது. இதை எவ்வாறு நியாயப்படுத்துவார்கள்? உலக உணவு திட்டம் WFP வந்து சொல்லி இருக்கிறது, காசாவில் இருக்கின்ற உணவு இன்னும் ஒரு 2 வாரங்களுக்கு தான் காணும் என்று சொல்லி இருக்கு. அங்கு கிட்டத்தட்ட தாக்குதல் நடந்த பிற்பாடு அந்த தீயை அணைக்க போகின்ற தீயணைப்பு வண்டிகள் கூட 53 வண்டிகள் தாக்கி அழிக்கப்பட்டிருக்கின்றன. குடிநீர் விநியோக திட்ட குழாய்கள் அனைத்தும் தாக்கி அழிக்கப்பட்டிருக்கின்றன. சுத்திகரிப்பு பணிகள் அனைத்தும் சுத்திகரிப்பு பணிக்கு தேவையான உபகரணங்கள் அனைத்தும் தாக்கி அளிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த சிவில் நிர்வாகம் அங்கு சீர்குலைக்கப்பட்டிருக்கின்றன. எல்லோரும் முகாம்களில் தங்கி இருந்தாலும் முகாம்களும் தொடர்ச்சியாக தாக்கப்படுகின்றன, வைத்தியசாலைகள் தாக்கப்படுகின்றன என்று சொல்லி அந்த மக்களுக்கான அடிப்படை தேவைகள் எதுவுமற்ற நிலையில் மின்சாரத்தை கூட நிறுத்தி இருந்தார்கள். உங்களுக்கு தெரியும். இருந்த போதும் இந்த அரபு நாடுகளாக இருக்கலாம் அல்லது மேற்குலகமாக இருக்கலாம், இந்த மனிதாபிமான அமைப்புகளாக இருக்கலாம், அவர்கள் எதையும் செய்ய முடியாதவர்களாகத்தான் நிற்கிறார்கள். ஆனால் இது ஏனைய நாடுகளுக்கு ஒரு இனிவரும் காலங்களில் இந்த மேற்குலகம் வந்து இப்ப முன்னர் போல லிபியா மீதான படையெடுப்பு அல்லது ஈராக் மீதான படையெடுப்பு என்ற கோஷங்கள் எல்லாம் இனிவரும் காலங்களில் எடுபடாது. அவ்வாறு நடக்கலாம். இப்ப ஈரானை தாக்கப் போவதாக ட்ரம்ப் கூறியிருக்கிறார். ஆனால் பதிலடியை கொடுப்பார்கள். ஏனென்று சொன்னால் உலகம் வந்து முன்னைய போல இவர்களின் பொய்களையும் புரட்டுகளையும் நம்புவதற்கு யாரும் தயாராக இல்லை. எல்லா நாடுகளுக்கும் தெரிகிறது இவர்கள் பொய்களையும் புரட்டுகளையும் கூறுவது மட்டுமல்லாது இந்த IMF ஆக இருக்கலாம், ஐக்கிய நாடுகள் சபையாக இருக்கலாம், இவற்றை தங்களுக்காக உருவாக்கி அதன் ஊடாக ஆக்கிரமிப்புகள், முன்னர் காலனித்துவம் என்றதை நேரடியாக ஆக்கிரமித்தார்கள், இப்போது இவ்வாறான நிறுவனங்களினூடாக செய்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது.
இப்ப இந்த நிறுவனங்கள் இந்த சாயங்கள் வெளுப்பதால் இனிவரும் காலங்களில் இந்த நிறுவனங்களால் ஏரிய நாடுகள் மீது ஒரு ஒரு அழுத்தத்தை கொடுக்க முடியாத ஒரு நிலையை இந்த இஸ்ரேல் பலஸ்தீன போர் உருவாக்கி கொண்டிருக்கு. இரண்டாவது உலகப் போர் அதற்கு முன்னராக நாடுகளுக்குள் சென்றார்கள், அந்த நாடுகளை கைப்பற்றினார்கள், அங்குள்ள வளங்களை சூறையாடி கொண்டு இங்கே மேற்கத்திய நாடுகளுக்கு கொண்டு வந்தார்கள். அதன் பின்னர் கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தார்கள். கற்றுக்கொண்ட பாடம் இவற்றை நாங்கள் இனியொரு காலமும் இந்த தவறு இழைக்கக்கூடாது என்று கூறினார்கள். ஹிட்லர் யூதர்களை கொண்ட பொழுது இந்த கற்றுக்கொண்ட பாடத்தினூடாக நாங்கள் இனிவரும் காலங்களில் இவ்வாறு நாங்கள் நடத்தக்கூடாது என்று இவ்வளவு கட்டுப்பாடுகள் இவ்வளவு எல்லாம் பட்டியலிட்டு போட்டு வைத்திருந்தார்கள். அவ்வளத்தையும் இப்பொழுது உடைத்து வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது அதே மாதிரியான ஒரு நிலைமைதான் மீண்டும் வந்திருக்கிறது. அதாவது இது ஒரு வேறொரு வடிவம் எடுத்திருக்கிறது. இப்ப பாருங்கள், ரஷ்யா யுக்ரைனில் நடக்கின்ற போரை எடுத்து பார்த்திருக்கின்றால் அங்கு இருக்கின்ற வளங்கள் வேணும் என்று நேரடியாக சொல்லுகிறார்கள். கிரீன்லாண்டில் இருக்கின்ற வளங்கள் எங்களுக்கு நேரடியாக வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் இந்த உலகத்தில் மீண்டும் ஒரு மாற்றம் ஒன்று வருகின்றது, அபாய நிலையை எட்டி கொண்டிருக்கின்றது என்று நம்புகிறீர்களா? உண்மைதான். என்று சொன்னால் உலகம் மெல்ல மெல்ல எங்களுக்கு தெரியாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு போருக்குள் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். அதை நாங்கள் உணராமல் அதற்குள் செல்கின்றோம். பங்கு சந்தைகளாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், படைத்துறையாக இருக்கலாம், உலகத்தின் நியதிகளாக இருக்கலாம், சட்டங்களாக இருக்கலாம், எல்லாம் சீர்குலைந்திருப்பது அதற்கான தெளிவானது அறிகுறி. முன்னே அது போல இப்ப முதலாம் உலகப் போர் போல இரண்டாம் உலகப் போர் இருந்ததில்லை, இரண்டாவது உலகப் போர் போல மூன்றாம் உலகப் போர் இருப்பதில்லை. என்னென்றால் அதாவது வரலாறு எப்போதும் ஒரே மாதிரி ரிப்பீட் பண்ணாது. நாங்கள் மெல்ல மெல்ல அதற்குத்தான் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் இன்னும் உணர தளப்படவில்லை. ஆனால் அதற்குள் தான் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் எந்த இடத்தை பார்த்தாலும் இர்ரிவர்சிபிள், அதாவது திரும்பி வர முடியாத ஒரு கட்டத்துக்கு தான் இந்த உலகம் சென்று கொண்டிருக்கின்றது. இப்ப நீங்கள் கேட்டது போல இப்ப ஹங்கேரிக்கு இஸ்ரேலிய பிரதமரை அழைத்திருக்கிறது தனது நாட்டுக்கு. அப்ப அம்னஸ்டி இன்டர்நேஷனல் கூறியிருக்கின்றது ஹங்கேரி இஸ்ரேலிய பிரதமரை அங்கு கைது செய்து ஐசிசியிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறது. இது நடக்குமான்றதுதான் அடுத்த பிரச்சனை. அப்ப இது நடக்காது என்று சொன்னால் இனிமே இப்ப பிலிப்பைன்ஸில் இருந்த முன்னாள் அரசு தலைவரை நீங்கள் கைது செய்து தண்டனை வழங்கினீர்கள் என்று சொன்னால் அது நீதியற்றதாகத்தான் முடியும். இப்ப யூகோஸ்லாவாக்கியாவின் முன்னாள் அரசு தலைவர் மிலோசெவிக் கைது செய்தார்கள். அவர்கள் சிறையிலேயே ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போனார். இப்ப அவர்களுக்கான நீதி எல்லாம் எவ்வாறு? இப்ப சதாம் ஹுசைனை கொண்டு போய் தூக்கில் போட்டார்கள் என்றால் அப்ப அவர்கள் கொல்லப்பட்டவர்களும் இப்போது இவர்களுக்கான நீதியை வழங்க மறுப்பதும் உலகத்தில நீதி எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்பதை தெளிவாக எல்லோருக்கும் காண்பிக்கின்றது. எனவேதான் அம்னஸ்டி இன்டர்நேஷனல் இப்போது ஹங்கேரியை சொல்லி இருக்கின்றது நீங்கள் கைது செய்து கொடுக்க வேண்டும். அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரொமேனியாவில ஹின் ரஜாப் ஃபவுண்டேஷன் என்று சொல்றது, இது பெல்ஜியத்தை தளமாக கொண்ட ஒரு என்ஜிஓ. அவர்கள் உலகத்தில் இருக்கின்ற அத்தனை சட்டவாளர்களையும் ஒருங்கிணைத்து இப்போது இஸ்ரேலிய படையினர் மீதான போர்க்குற்ற வழக்குகளை அங்கு போடுவதற்கு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகின்றது. என்னென்று சொன்னால் இப்ப இஸ்ரேலிய படையினர் பல இடங்களில் சோசியல் மீடியாக்களில் அவர்கள் இஸ்ரேல் அந்த மக்களுக்கு குண்டு வைப்பது அல்லது இடிந்த கட்டிடங்களை முன் நின்று படத்தை எடுத்து போடுவது, சடலங்கள் முன் நின்று படத்தை எடுத்து போடுவது, தாக்குதலை நடத்துவது, சிறுவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்வதெல்லாம் இந்த சமூக வலைத்தளங்களில் அப்டேட் பண்ணியிருக்கிறார்கள். அப்ப அதை அப்டேட் பண்ணின சோல்டியர்ஸ் அவர்களின் பெயர் விவரங்களை எடுத்து அதே ஆதாரமாக வைத்து அவர்கள் மீது வழக்கு போடுவதுதான் இந்த அமைப்பின் திட்டமாக இருக்கின்றது. ஆனால் இது எவ்வளவு தூரத்துக்கு இது சாத்தியப்படும் என்பதுதான் அடுத்த கேள்வி. ஆனாலும் இவ்வாறான பல நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. என்னென்று சொன்னால் உங்களுக்கு தென்னாப்பிரிக்கா இஸ்ரேல் மீது வழக்கை கொண்டு வந்திருந்தது. ஆனால் அந்த வழக்காலும் எதுவும் செய்ய முடியாமல் போய்விட்டது. இப்ப ஐக்கிய நாடுகள் சபையின் ஐசிஜே அது உடனடியாக பொருத்தம் கொண்டு வரப்பட வேண்டும் என்று கூறின பிற்பாடும் கூட நின்றதாக இல்லை. கடந்த கால சம்பவங்களை தரவுகளாக வைத்திருப்பதற்கு இது பயன்படுத்தலாம். ஆனால் இவர்கள் ஒரு நடவடிக்கை முடிப்ப நீங்கள் நான் கேட்க வந்ததை நீங்கள் கூறிவிட்டீர்கள். ஐசிசியில் அவருக்கு பிடியாணை இருக்கிறது. சமூக வலைத்தள தளங்களினூடாக திரட்டுவது என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது?
ஐசிசி இந்த நாடுகளுக்கு இடையில் இணங்கி இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் அந்த பிடியானையை இவர்கள் மதிக்கவில்லை என்றால் இந்த நீங்கள் கூறுகின்ற எல்லாவற்றையும் அவர்கள் எங்கே மதிக்க போகிறார்கள்? இப்ப நீங்கள் ஒன்றே ஒன்று சாத்தியமாகும். இந்த உலகத்தில இவர்களால் கொண்டு வரப்படுகின்ற நீதி நியாயம், ஐசிசி அல்லது ஐசிஜே, இந்த இவ்வாறான அமைப்புகள் எல்லாம் போலியானவை என்பதை இங்கு நிரூபிக்கும். அதை நிரூபிக்க உதவுமே தவிர இதனால் எந்தவித பிரயோசனமும் இல்லை என்று சொன்னால், பலமான கட்டமைப்பு ஐக்கிய நாடு சபை என்று சொன்னால், ஐக்கிய நாடு சபை பலமாக இருந்தால்தான் எதையும் நிறுத்த முடியும். ஐக்கிய நாடுகள் சபைக்கான நிதியையே அமெரிக்கா தான் வழங்குகிறது. அப்ப அமெரிக்கா இப்போது நிதியை நிறுத்தினால் பெருமளவான திட்டங்கள், இப்போது உங்களுக்கு தெரியும், ஐக்கிய நாடுகள் சபையே பெருமளவான திட்டங்களை கைவிட வேண்டிய நிலையாக இருக்கிறது. US8 வந்து பெருமளவான திட்டங்களை கைவிட வேண்டிய நிலையாக இருக்கிறது. அப்ப அந்த அமைப்புகளுக்குரிய பிரதான கொடையாளர்களாகவே அமெரிக்கா தான் இருக்கின்றது. அப்ப அமெரிக்காவை எதிர்த்து அவர்களால் எதுவும் செய்ய முடியாது என்னும் போது, இது ஒரு யூனிபோல வேர்ல்டுல அவர்கள் தங்களுக்காக கட்டியமைக்கப்பட்ட ஒரு நிறுவனங்கள். அதை இந்த மூன்றாம் தர நாடுகள், அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள், ஏழை நாடுகள் மீது அவர்கள் நீதி என்ற போர்வையில் அதை பயன்படுத்தி வந்ததே தவிர உண்மையில் அது உண்மையாக அது நீதிக்காக கொண்டு வரப்பட்ட அமைப்புகள் அல்ல. அமெரிக்காவின் திட்டங்கள் உங்களுக்கு தெரியும். அவர்கள் கூறுவார்கள், நீங்கள் ஒரு சதத்தை அபிவிருத்திக்காக செலவழித்தாலும் அதில் அரசியல் இருக்க வேண்டும் என்பது அவர்களோட திட்டம். அதை நேரடியாக அலைனா டெப்லிஸே கூறியிருந்தார், ஸ்ரீலங்காவுக்கான அமெரிக்க தூதுவர். அவர் கூறியிருந்தார், புலம்பெயர்ந்த அமைப்புகளுக்கு தான் கூறியிருந்தார், நீங்கள் அங்கு அபிவிருத்தியை மட்டும் செய்து உங்களுக்கு எதுவும் மிஞ்சிவிடப் போவதில்லை, நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு அபிவிருத்தி திட்டத்திலும் அரசியல் நோக்கம் இருக்க வேண்டும். நீங்க கூறுவதை பார்த்தால் ஏனைய நாடுகளுக்கு இவர்களுடைய இந்த போலியான இந்த நடவடிக்கைகளுக்கு அவர்கள் இணங்கித்தான் போக வேண்டும். வேற வழி இல்லாமல் தான் ஏனைய நாடுகள் இந்த போலி நாடகத்துக்கு அவர்களும் ஒரு பாத்திரமாக நடித்துக் கொண்டிருக்கிறார்களா? உண்மைதான். என்னென்று சொன்னால் நீங்க பார்க்கலாம், இந்த ஐசிசியிலே எல்லாம் ரஷ்யாவோ, இந்தியாவோ, சீனாவோ அப்படியான நாடுகள் இணையவே இல்லை. அவர்களுக்கு தெரியும் இது ஏன் இந்த அமைப்பை உருவாக்குகிறார்கள் என்று பெரும்பாலான நாடுகளுக்கு தெரியும். சிறிய நாடுகளுக்கு என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு நிதி உதவிகளை வழங்கி ஏதோ ஒரு சலுகைகளை காட்டி மெல்ல அதற்குள் இழுத்து சென்று விடுகிறார்கள். அதுதான் இந்த பிரச்சனை. அதுக்குள் இழுத்து சென்று அதற்கு இணைப்பதனூடாக, அல்லது அவர்களுக்கு அங்கு ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவது, அல்லது அங்குள்ள எதிர்கட்சிகளை பலப்படுத்துவதனூடாக அரசுக்கு சவாலை விடுவது, இவ்வாறான நடவடிக்கைகளின் மூலம்தான் இந்த சிறிய அபிவிருத்தி அடைந்த நாடுகள் கொஞ்சத்தை அதற்குள் கொண்டு சென்று ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற நாடுகளும் அதற்குள் இருந்து அவர்களின் வழிகாட்டலின் அடிப்படையில் அங்கங்கு அந்தந்த நாடுகளில் என்ன அரசியல் நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டுமோ, உதாரணமாக ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக மனித உரிமைகளை கையில் தூக்குவது, அங்கு அது பிரச்சனை, பிரச்சனை, பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை, வேறு பணியாளர்களுக்கு சுதந்திரம் இல்லை என்று கூறி அதன் ஊடாக அங்கு ஒரு நெருக்கடியை கொண்டு வந்து அந்த அரசுகளை கவிழ்ப்பது. இதுதான் இந்த அமைப்புகள் பிரதான நோக்கமே தவிர உண்மையாக அவர்கள் நீதியை வழங்க வழிகள் ஒன்றும் இல்லையா? இப்ப ஏனென்றால் அவர்களுடைய பலமும் அதிகாரமும் அவர்களுடைய கையில், குறிப்பாக அமெரிக்கா, பிரித்தானியா, ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற நாடுகள் இருக்கின்றது. ஏனைய நாடுகளால் ஒன்றுமே செய்ய முடியாத அவர்கள் சொல்லுகின்ற விடயங்களுக்கு இணங்கித்தான் போக வேண்டிய ஒரே ஒரு வழிதான் இருக்கிறதா? இவ்வளவு காலமும் அதுதான் இருந்தது. ஆனால் இப்போது அது உடைந்து விட்டது. உதாரணமாக நீங்க பார்த்தால் இப்போ என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், சீனாவோ, ரஷ்யாவோ அல்லது ஈரானோ அவர்கள் இன்னொரு உலகத்தை கட்டி அமைத்து விட்டார்கள். அமெரிக்கா இப்போது துள்ளி குதித்து ஓடி திரிகிறதை தவிர அது அமெரிக்காவுக்கு இது டூ லேட் என்றுதான் கூறுகிறார்கள். அப்ப இனி வரும் காலங்களில் இப்ப உதாரணமா பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை கூட கூறியிருக்கின்றது, நான் மனிதர்கள் ஆணைக்குழுவிலிருந்து வெளியேறுவேன். ஏனென்று சொன்னால் அமெரிக்கா வெளியேறிவிட்டது, நானே அதில் இருக்க வேண்டும். அப்படி இனி வரும் காலங்களில் இப்ப பல நாடுகளுக்கு அதாவது முன்னர் இருந்த பனிப்போர் காலத்தில் இந்த அமைப்புகளின் நடவடிக்கைகள் ஒரு மட்டுப்படுத்தப்பட்டதாகத்தான் இருந்தது. ஏனென்று சொன்னால் இன்னொரு தரப்பு பலமாக இருந்தது. அது முடிவடைந்த பிற்பாடுதான் இது உச்சம் பெற்றது, மிகப்பெரிய ஒரு உச்சமாக இருந்தது. இப்போது மீண்டும் அவ்வாறான ஒரு போட்டி நிலை உருவாகி இருக்கின்றது. இந்த போட்டி நிலையை தகர்ப்பதற்குத்தான் இப்ப அமெரிக்கா எல்லா விதிகளையும் மீறி இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் தனது அந்த ஆதிக்கம் வீழ்ச்சி அடைகின்றது என்பது அமெரிக்காவுக்கு தெரிந்தது.
எனவேதான் எந்த விதிகளையும் மீறி அதை தக்க வைக்க முற்படுகின்றது. ஆனால் அது ஏற்கனவே கட்டியமைக்கப்பட்டு விட்டது. இப்ப இனிவரும் காலங்களில் இது மெல்ல மெல்ல ஒரே இரவில் இது மாற்றத்துக்கு உட்படாது. ஆனால் மெல்ல மெல்ல இது மாறும். நீங்கள் கூறுகின்ற விடயங்களை பார்க்கும் பொழுது, அவதானிக்கும் பொழுது, மேற்கத்திய நாடுகள் பிளவுபட்டிருக்கின்றது. இந்த பிளவு உலக ஒழுங்கில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகின்ற என்று நம்புகிறேன். அப்படி அந்த மாற்றம் வருமாக இருந்தால் இந்த அதிகாரங்கள் சமப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, அல்லது பொருளாதாரத்தில் முதல் நிலையில் நிற்கின்ற நாடுகள் தான் அந்த அதிகாரங்களை மாறி மாறி தங்களுக்குள் கைப்பற்றுவார்களா? பெரிய ஒரு மாற்றம் வருவது போல் தெரிகிறது. அதை எவ்வாறு பார்க்கலாம்? உண்மைதான். என்னென்று சொன்னால், இப்ப மேற்குலகத்தின் கூட்டணிக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு விரிசல்கள் வந்திருக்கின்றன அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும். அப்ப கனடாவும் இதற்குள் அடங்கும். அப்ப அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம், அங்கால ஆசியாவில் பாத்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய நாடுகள் என்று சொன்னால் தென்கொரியாவும் ஜப்பானையும் ஆஸ்திரேலியாவையும் நினைக்கலாம். அப்ப இந்த நாடுகளுக்கும் இந்த ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்காவுக்கும் இடையிலான இந்த விரிசல்கள் வந்து இப்போது ரஷ்யா சீனா கூட்டணியை வந்து மெல்ல மெல்ல பலப்படுத்துவதாகத்தான் இருக்கின்றது. இதைத்தான் முதலில் கூறினார்கள் என்னென்றால் மல்டி போலர் வேர்ல்ட் என்று. நாங்கள் யோசித்தது இரு துருவம் என்று தான் யோசித்தது. அதாவது சீனாவும் ரஷ்யாவும் ஒரு பக்கமாக நிற்கிற அதே சமயம் மேற்குலகம் ஒரு பக்கமாக நிற்கும் என்று. ஆனால் அவ்வாறு இல்லை. அந்த நிலைமை மாறிவிட்டது. மேற்குலகமே இப்போது இரண்டாக பிரிகின்ற ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. அதே சமயம் சீனாவும் ரஷ்யாவும் தனித்தனியான ஒரு வல்லரசாக உருவாகக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கின்றது. இரண்டும் நட்பு நாடுகளாக இருந்தாலும் இரண்டும் தனியான ஒரு வல்லரசுகளாக உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலைதான் இருக்கு. இந்தியாவினுடைய நிலை, பதவி பயிரும் அதிகாரத்துக்கு இந்தியாவினுடைய பங்கு எங்கே இருக்க போகிறது? இந்தியாவும் தான் இப்போது இந்த போட்டியில் இணைந்து கொள்ள வேண்டும் என்பதில் தீவிரமாக இருக்கின்றது. உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்காவுக்கு இணையாக தனது பாதுகாப்பு செலவினத்தை உயர்த்தி இருக்கிறது 780 பில்லியன் டாலர்களாக. இப்போது இந்தியாவும் அவ்வாறுதான் தனது பாதுகாப்பை அதிகரித்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 7 பில்லியன் டாலர்களுக்கு புதிய ஆயுதங்களை, வான் பாதுகாப்பு, உலங்கு வான், கிட்டத்தட்ட 153 உலங்கு வானூர்திகளை கொள்வனவு செய்ய இந்தியா முன் வந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாது 800 மில்லியன் டாலர்களுக்கு 155 மில்லிமீட்டர் கோவிச்சர் ரக பீரங்கிகள் இருக்கலாம், கடலுக்கு அடியால் செல்லும் நீர்மூழ்கிகள், தகவல் அறியும் நீர்மூழ்கிகளாக இருக்கலாம் என்று இந்தியாவும் தனது பாதுகாப்பை மிகவும் விரிவுபடுத்தி வருகின்றது. இந்திய பிரதமர் இலங்கை பயணமாக இருக்கலாம், அல்லது இந்தியாவின் பொருளாதார முயற்சிகளாக இருக்கலாம். எல்லாவற்றிலும் இந்தியாவும் தனக்கான ஒரு நிலையை தேடுவதற்கு முற்பட்டு நிற்கின்றது. ஆனால் இந்தியா எந்த கூட்டணியிலும் இதுவரையிலும் இல்லை என்பதை காட்டிக்கொண்டிருந்தாலும் இந்தியா ரஷ்யாவுடன் தான் அதிக நெருக்கமாக நிற்கின்றது. என்று சொன்னால், இப்ப கூடான்குளம் அணுமின் நிலையம் வந்து ரஷ்யாவின் நிறுவனம் தான் அதை தயாரித்து கொடுத்திருந்தது. இப்போதும் 2.3 பில்லியன் டாலர்கள் பெறுமதியான அணுமின் உலைகளை நிறுவுவதற்கு இந்தியா முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றது. அதாவது 2030ஆம் ஆண்டு 10 டிரில்லியனை எட்டிவிட வேண்டும் பொருளாதாரம் என்பதில் இந்தியா முனைப்பாக நிற்கின்றது. அதை இப்ப ட்ரம்ப் எவ்வாறு கிரீன்லாண்டை கைப்பற்றுவேன், பனாமாவை கைப்பற்றுவேன் என்று நிற்கிறாரோ, அதே போல இந்தியாவும் அண்டைய நாடுகளை தனக்குள் வைத்திருப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் ஸ்ரீலங்காவையும் அது தற்போது ஸ்ரீலங்காவை கொண்டு வர முடியாவிட்டாலும் வடக்கையும் கிழக்கையுமாவது கொண்டு வர வேண்டும் என்பதில் முனைப்பாக இருக்கின்றது. உண்மைதான், ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் கூறுவது போல் எங்களுக்கு தெரியாமலே, நாங்கள் இதை புரிந்து கொள்ளாமல் இருக்கின்ற அந்த நேரத்திலே விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதை நீங்கள் சுட்டிக்காட்டினீர்கள். அதற்காக நன்றியை கூறிக்கொண்டு, இப்போ நீங்கள் இஸ்ரேல் தொடர்பாக கூறும் பொழுது ஹூதிஸ் அமைப்பினுடைய தாக்குதல்கள் பாரிய தாக்குதலாக இருந்தது. அமெரிக்கா தொடர்பாக பேசும்பொழுது கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். ஹூதிஸ் அமைப்பினுடைய தாக்குதல் நிச்சயமாக அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய ஒரு தொல்லையாக இருந்தது. சிக்னல் என்ற மென்பொருள் இருக்கின்றது, இந்த வாட்ஸ்அப் போல் சிக்னல் என்ற ஒரு மென்பொருள் இருக்கின்றது. அது ஒரு பாதுகாப்பான மென்பொருள் என்று அப்பொழுதெல்லாம் கூறினார்கள். அமெரிக்காவுடைய அமைச்சரவையில் இருப்பவர்கள் தங்களுக்குள் ஒரு குரூப் ஒன்றை உருவாக்கி ஹூதிஸ் தாக்குதல் தொடர்பாக அங்கே சில தகவல்கள் பகிர்ந்தது கசிந்து விட்டது, வெளியில் வந்து விட்டது. இது தொடர்பாக எங்களுடைய உறவுகளுக்கு சுருக்கமாக கூறும். ஹூதிஸ் அமைப்பினர் மீது, அதாவது ட்ரம்ப் பதவிக்கு வந்த பிற்பாடு முதலாவது அவர் மேற்கொண்ட தாக்குதல் என்பது இந்த ஹூதிஸ் அமைப்பினர் மீதான தாக்குதல். ஆனால் அவர் தொடர்ந்து தாக்குதலை மேற்கொண்ட போதும் ஹூதிஸ் அமைப்பினரின் தாக்குதல்களை அவர் நிறுத்த முடியவில்லை. அங்கு பெருமளவான மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஆனால் நிறுத்த முடியவில்லை. இந்த ஏமன் மீதான அமெரிக்காவின் தாக்குதல் வந்து
உண்மையில் அதாவது ஏமனில் உள்ள கூதி அமைப்பினர் மீது அமெரிக்கா மற்றும் பிரித்தானியா ஆகிய நாடுகள் மேற்கொள்ளும் வான் தாக்குதல்கள் சட்டவிரோதமானவை என்றும் அது அமெரிக்காவின் அரசியல் அமைப்பு மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் சட்ட விதிகளுக்கு முரணானது என்று சொல்லியும் இந்த DAWN என்ற அதாவது ஆக்ஷன் கோர்ப்ஸ் அண்ட் ஜஸ்ட் ஃபாரின் பாலிசி என்ற அமைப்பு வந்து மனித உரிமை அமைப்பு வந்து கடந்த வியாழக்கிழமை தெரிவித்திருக்கின்றது. என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அதாவது காங்கிரஸ் சபை வந்து இதனை நிறுத்த வேண்டும் என்று சொல்லியும் அமெரிக்கான காங்கிரஸ், ஏனென்று சொன்னால் 1973 கொண்டு வரப்பட்ட போர் மற்றும் அதிகார தீர்வு என்ற சரத்து ஒன்றை இதற்கு மீறும் செயல் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. அதே போல ஐக்கிய நாடுகள் சபையின் அனுமதியின்றி தாக்குதல் நடத்தப்படுவதும் சட்டவிரோதமானது என்று தெரிவித்திருக்கின்றது. ஆனால் அதை யாரும் இப்போது எந்த விதிகளும் மதிக்கப்படுவதில்லை என்பது வேறு விடயம். ஆனா நீங்கள் கூறியது போல இந்த சிக்னல் என்ற ஒரு ஆப் வந்து இப்ப வாட்ஸ்அப் மாதிரி சிக்னலை வந்து ஒரு பாதுகாப்பான செய்தி பரிமாற்றல் முறை என்று கூறியிருந்தார்கள். என்னுடன் கலைக்கும் போதும் பலர் கூறியிருந்தார்கள். அதன் பிற்பாடு அதை பலர் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் வாட்ஸ்அப்பை விட அதை யாரும் ட்ரப் பண்ண முடியாது என்றுதான் நாங்கள் முதல் நினைத்திருந்தோம். பிறகு இந்த ரஷ்யன் டுடே தான் ஒரு ஆர்டிகிளை கடந்த வருடம் கொண்டு வந்திருந்தது. இந்த சிக்னல் ஆப்ஸ் வந்து CIA-யினால் உருவாக்கப்பட்டது. அப்ப அதை நாங்கள் சரியான அதை ஒரு பாதுகாப்பானது என்று போய் அதுக்கு விழுந்திருந்தோம் என்று சொன்னால் CIA இந்த கண்ட்ரோலுக்கு நாங்கள் இருந்திருப்போம் எல்லோரும் அந்த அவ்வாறான ஒரு நிலைமையில. அப்ப அதன் ஊடாகத்தான் இந்த இவர்கள் அமெரிக்காவின் முக்கிய தலைவர்கள் தங்கள் கருத்துக்களை பரிமாறுவதுண்டு. அவ்வாறு பரிமாறின கருத்துக்கள்ல ஒன்றை கூறியிருக்கிறார்கள் என்னென்று சொன்னால், அதாவது இந்த அமெரிக்காவின் துணை அரசு தலைவர் JD Vance கூறியிருக்கின்றார், நாங்கள் கூதிஸ் மீது தாக்குதலை நடத்தி ஏன் ஐரோப்பாவை பெயில் அவுட் பண்ண வேண்டும், ஏன் அவர்களை நாங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இதை யாருக்கு எழுதியிருக்கிறார் என்று சொன்னால், டெய்லி மெயில் பத்திரிகையில் போரிஸ் ஜான்சன் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார், முன்னாள் பிரதமர். அவர்தான் இதுகளை வெளியில் கொண்டு வந்திருக்கின்றார். அதே சமயம் பீட் ஹெசட் வந்து பென்டகன் அதாவது பாதுகாப்பு செயலாளர், அவரும் கூறியிருக்கின்றார், இந்த ஐரோப்பாவை நாங்கள் காப்பாற்றுவது தேவையா அல்லது உங்கள் பலங்களை பயன்படுத்தி என்று. ஏனென்றால் ஏமன் குதிஸ் அமைப்பினரின் தாக்குதலில் செங்கடலினூடான வர்த்தகத்தில் அதிகம் பாதிக்கப்படுவது ஐரோப்பிய ஒன்றியத்துக்கான வர்த்தகம். ஏனென்றால் ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து வருகின்ற ஐரோப்பாவுக்கான பொருட்கள் வந்து அதற்கு அர்த்தம் வருகிறது. உதாரணமாக பார்க்க போனால் இந்தியாவின் பொருட்கள் கூட பசுமதி ரைஸ்ல இருந்து எல்லாம் அதற்குள்ளால் தான் கூடுதலாக வருகின்றது. இல்லை என்று சொன்னால் கேப்டவுனை சுற்றி அதாவது தென்னாப்பிரிக்காவை சுற்றி வர வேண்டும். மிக அதிகமான பொருட்செலவும் எரிபொருள் செலவுமாக இருக்கும். அப்ப இப்போ அமெரிக்கா இதனை கூறியிருக்கின்றது. அப்ப அதே சமயம் போரிஸ் ஜான்சன் ஒன்றை கூறியிருக்கிறார் என்னன்னு சொன்னால், நாங்கள் நேட்டோவுக்கு இணையாக ஒன்றை உருவாக்க முடியாது, அமெரிக்காவை மாற்றீடு செய்யும் திறமை ஐரோப்பாவிடம் இப்போது இல்லை. அமெரிக்காவின் ஒரு வருட பாதுகாப்பு தொகை இப்போது ஏறத்தாழ 1 ட்ரில்லியனை எட்டி கொண்டிருக்கின்றது. அது பிரித்தானியாவின் பாதுகாப்பு செலவினத்தோடு ஒப்பிடும் போது 12 மடங்கு அதிகம். ஆனால் பாப்புலேஷன்ல நாங்கள் வந்து அமெரிக்காவை விட 5 மடங்கு தான் குறைவாக இருக்கின்றோம் என்று கூறியிருக்கிறார். அப்ப அதாவது டிஃபென்ஸ் பட்ஜெட்டை வந்து அதிகரிக்க வேண்டுமே தவிர நேட்டோவுக்கு மாற்றீடாக நீங்கள் உருவாக்க முடியாது என்று ஒரு பெரிய ஒரு ஆர்டிகிளை போரிஸ் ஜான்சன் அவர்கள் எழுதியிருக்கிறார். இதுல என்ன தெரிகிறது என்று சொன்னால், அமெரிக்கா குதிஸ் அமைப்பின் மீதான தாக்குதலையும் கைவிடப் போகிறதா என்ற ஒரு கேள்வியை எழுந்திருக்கு. அது ஐரோப்பாவின் பொருளாதாரத்தை கடுமையாக பாதிக்கும். என்னென்று சொன்னால், அவர்களின் பலம் அதிகரிக்குமாக இருந்தால், அவர்கள் செங்கடலை தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தால், உங்களுக்கு தெரியும், சுயஸ் கால்வாய் பயனற்று போகும். கிட்டத்தட்ட ஹூதிஸ் அமைப்பினர் தாக்குதலை ஆரம்பித்த பிற்பாடு எகிப்து வந்து கிட்டத்தட்ட $7 பில்லியன் இழந்திருந்தது என்று முன்னர் கடந்த வருடமே கூறியிருந்தோம். அதனால் ஏற்பட்ட வர்த்தகத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகளால். இப்ப இது பொருளாதார ரீதியாக கூட இந்த அமெரிக்க மேற்குலக கூட்டணி நாடுகள், இந்த அரபு நாடுகள் இந்த பொருளாதாரத்தையும் கடுமையாக பாதிக்கும். மேலும் சுருக்கமாக, இப்ப ஹூதிஸ் அமைப்பினர் மீது அமெரிக்கா நடத்துகின்ற தாக்குதல் சட்டவிரோதமான தாக்குதல் என்று கூறப்படுகின்றது. யார் கூறுகிறார்கள்? இது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள்?
இதைத்தான் நான் கூறினேன் என்று சொன்னால், இந்த அமைப்பு அதாவது ஆக்ஷன் கோர்ப்ஸ் அண்ட் ஜஸ்ட் ஃபாரின் பாலிசி என்று சொல்கின்ற DAWN என்ற அமைப்பு, மனித உரிமை அமைப்பு கூறியிருக்கின்றது, இந்த ஏமன் மீதான வான் தாக்குதலை காங்கிரஸ் சபை நிறுத்த வேண்டும். அது 1973ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட போர் மற்றும் அதிகார தீர்வு என்ற சரத்து ஒன்றை மீறும் செயல் என்றும், ஐநாவின் சரத்து 1 மற்றும் 7 ஆகியவற்றையும் அது மீறுகின்றது என்றும் கூறியிருக்கிறது. ஐநாவின் அனுமதியின்றி தாக்குதல் நடத்தப்படுவதை அது முற்றாக நிராகரிக்கிறது என்றும் கூறியிருக்கிறார்கள். தற்காப்பு தாக்குதலை அதாவது ஐநாவின் சரத்து அனுமதிக்கின்ற போதும் அமெரிக்காவின் தாக்குதல்கள் தற்காப்பு தாக்குதல்கள் அல்ல என்றும் அந்த அமைப்பு தன் அறிக்கையில தெரிவித்திருக்கின்றது. இப்ப அமெரிக்கா மற்றும் பிரித்தானியா வான்படையினர் தொடர்ந்து மேற்கொண்டு வரும் தாக்குதல்களில் ஏமன் குதிஸ் படையினரின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற பகுதிகளில் பெருமளவான மக்கள் தொடர்ச்சியாக கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த மக்கள் கொல்லப்படுவது இவர்களின் சட்டவிரோத தாக்குதலின் அடிப்படையில் கொல்லப்படுவதாகத்தான் அந்த அமைப்பு கூறியிருக்கிறது. ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், இந்த அமைப்புகள் கூறலாம், ஆனால் இப்போதுதான் உலகத்தில் எந்த அமைப்புகளையோ எந்த நீதி நியாயங்களையோ யாரும் அல்லது எந்த சட்ட விதிகளையும் யாரும் மதிப்பதில்லை. நான் சொல்லி விடயத்தை முடிவு கொண்டு வருவோம். அதுக்குள் நீங்கள் கூறிவிட்டு, அதாவது நாங்கள் கொண்டு வந்த சட்டம், நாங்கள் சட்டத்தை மீறுவதை யாரும் தட்டி கேட்க முடியாது. நாங்கள் கொண்டு எப்பொழுதெல்லாம் சட்டங்கள் கொண்டு வருவோம், அதை நீங்கள் தான் உங்களுக்கு தான் கொண்டு வருவோம், ஆனால் அது எங்களுக்கு அப்ளை பண்ண மாட்டோம், அது எங்களுக்கான சட்டம் இல்லை என்பதை தான் அவர்கள் எத்தனையோ தடவை காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை கூறிக்கொண்டு, மிகவும் சிறப்பாக இன்றைய உலக நகர்வல் நிகழ்ச்சியில் இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் தொடர்பாக எவ்வாறான நிலைமை என்ற விடயங்களை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக அன்புகள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.